எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மன் ஆலயத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரியுமாங்க? இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தன்னுடைய ஆலயத்தை அந்த பக்தருடைய வீட்டிலே அமைத்து வழிபடுமாறு சொல்லியிருக்காராம். அப்படிப்பட்ட கோவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க நினைப்பவங்க தான் என்னை பார்க்க வருவாங்க, என்னை பார்க்க நினைப்பவர்கள் தான் கோவிலுக்கு தான் செல்வாங்கன்னே. கோவிலுக்கு செல்ல அழைப்பு தேவையில்லைங்க, நினைப்பே போதுன்னு. என் வீட்டுக்கு வர நினைப்பு மட்டும் போதாது, எனது அழைப்பு வேண்டுன்னு நெமிலியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அகிலம் புகழக்கூடிய அன்னை பாலாவினுடைய அருள்வாக்காக இது சொல்லப்படுதுங்க. வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாங்கி எனக்கூடிய சிற்றூர் வந்திருக்கார் ராமசாமின்னு ஐயர். கடவுளுக்கு தொண்டு செய்து காலம் செலுத்தி வந்திருக்காருங்க. வேத விற்பனராக ராமசாமி ஐயருக்கு கஷ்டங்காலம் தான் இருந்து வந்திருக்கு. அதிலிருந்து மீள முடியாம தனது குடும்பத்தோடு ஊரை விட்டே கிளம்பியிருக்காராங்க. கால்நடையாகவே வந்தவங்க தான் அரக்கோணம் அருகில் இருக்கக்கூடிய நெமிலி கிராமத்தை வந்தடைந்திருக்காங்க. அங்கு சத்திரம் ஒன்றை கண்டவங்க நிரந்தரமான வசிப்புடன் கிடைக்கும் வரையுமே இங்கேயே தங்களான்னு தீர்மானித்திருக்காங்களாம். ஆனால் சத்திரத்தின் திண்ணையில் அமர்ந்திருந்தவங்களோ இது மோகினி பிசாசு குடியிருக்கக்கூடிய இடம்னு அச்சமுறுத்திருக்காங்க. ஐயர் இதையெல்லாம் பொருட்படுத்தலைங்க. தூசி படிந்து கிடந்த சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நன்றாக கழுவி சுத்தம் செய்து தீபம் ஏற்றிருக்காங்க. ஐயருடைய மனைவி பார்த்தீங்கன்னா சாவித்திரிமே. அன்று இரவு பார்த்தீங்கன்னா உணவு உண்டு அனைவருமே உறங்கி போயிருக்காங்க. ஆனால் ராமசாமி ஐயர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கண் விடுத்து மந்திரங்களை பாராயணம் செய்து கொண்டே இருந்திருக்காராம். பொழுது விடிந்ததும் பார்த்தீங்கன்னா சத்திரத்துக்கு ஓடி வந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஐயரும் அவரது மனைவி மக்களும் நலமுடன் இருந்ததை கண்டிருக்காங்க. இவர்களிடம் ஏதோ தெய்வ சக்தி இருக்குதுன்னு முடிவுக்கு வந்த ஊர் பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா ஐயர் குடும்பம் நிரந்தரமாக தங்க ஊரிலே தங்கியிருக்க வசதிகளையும் செய்து கொடுத்துருக்காங்க. காலங்கள் கடந்திருக்குதுங்க. ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயருடைய இரண்டாவது மகன் தாங்க சுப்பிரமணி கனவுல 9 வயது சிறுமியாக ஒருத்தி காட்சி கொடுத்தாலாம். அன்னை ராஜராஜேஸ்வரருடைய அருளாசைப்படி தாங்க பாலாவாகிய நான் சேகஸ்தலை ஆற்றல மிதந்து வந்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து என்னை நீ எடுத்து உன்னுடைய இல்லத்துல வைத்து அமர்ந்து கொள், நீ தொட்டது அனைத்து துலங்குன்னு சொல்லி மறைந்ததாகவும் சிறுமியாக காட்சியளித்திருக்கா பாலா அன்னையுமே. அன்னை பராசக்தி தனது இல்லத்துல அவதரிக்க போவதாக பேரானந்தம் கொண்டிருக்காரு சுப்பிரமணியனும். விடிந்தும் விடியாதுமாய் பார்த்தீங்கன்னா ஊரார் சிலரோடு சொகஸ்தலை ஆற்றுக்கு ஓடிருக்காங்க. ஆற்றுக்கு இக்கரைக்கு அக்கறைக்குமா அலையெடுத்து வெள்ளம் போயிருக்குது. இதில் இறங்கி பாலாவை தேடினா சுப்பிரமணியருமே. வெகு நேரமாக பார்த்தீங்கன்னா பாலா வரவில்லைங்க. சோர்ந்து போய் நின்று வர ஊராரை சமாதானம் செய்திருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா மட்டும் ஆற்றுக்கு ஓடினா சுப்பிரமணியன். இம்முறையும் பாலா பிரசன்னமாகலைங்க. அப்படியும் முயற்சி கைவிடாத 3ஆம் நாளாக ஆற்றில் இறங்கியிருக்காரு, தேடி இருக்காரு. அப்போதும் கிடைக்கல. இறுதியாக பாலாவை நினைத்தபடி தாங்க ஆற்றில் ஒரு முறை மூழ்கி எழுந்திருக்காரு. வலை வீசி தேடியும் கிடைக்காத பாலா பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய கையில் வாகாய் வந்தமர்ந்தவராய் சொல்லப்பட்டிருக்கா. விரல் அளவிலான பாலாவை பார்த்து பரவசம் கொண்டாரு. பாலா விக்கிரகத்துடன் வீடு வந்து சேர்ந்திருக்காரு. நவராத்திரிக்கு சில தினங்களே இருந்த நிலையில தாங்க குழந்தை பாலா பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயருடைய இல்லத்துல குடியேறி செய்து கேட்டு நெமிலி திரண்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவராத்திரி கொண்டாட்டங்கள்ல நாயகியாக பாலா அண்ணா 9 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஹோமம்னு அபிஷேகம் பூஜை அன்னதானன்னு வஸ்திரதானன்னு அமர்க்கலப்பட்டது. பாலா குடி தன் குடிக்கொண்ட கிராமத்தையுமே தன்னை வணங்கி சென்ற மக்களையும் செல்வ செழிப்பாக்கினா பாலா அம்மா. இப்படி தாங்க சுப்பிரமணிய ஐயருடைய இல்லம் பார்த்தீங்கன்னா பாலா பலிபீடமாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் 23 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இங்கு தான் பாலா பீடமும் அமைஞ்சிருக்கு. காஞ்சி காமாட்சியாக மதுரை மீனாட்சியாக இருப்பதெல்லாம் பாலா தான். இது கோயில் இல்லைங்க, பாலாவின் இல்லைன்னு
யாரும் நினைத்த மாத்திரத்தில் இங்கு வந்து இவளை எளிதில் பார்த்திட முடியாதான். ஆனால் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அவர்களை அவளே நேரம் கொடுத்து அழைப்பாள்னு சொல்லுவாங்க. அப்படி அவளால் அழைக்கப்படுவங்க இங்கிருந்து வந்து வணங்கி வேண்டுதலை நிறைவேற்றி செல்வாளாம். எக்காரணம் கொண்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்தா நான் உனக்கு இதை செய்கிறேன்னு வேண்டிக் கொள்ளாதீங்க. ஏன்னா பாலா யாரிடமும் யாசகம் கேட்க மாட்டா. அதனால் தாங்க இங்கே உண்டியல் கூட வைப்பதில்லைங்க. ஸ்ரீ பாலா பீடாதிபதி பார்த்தீங்கன்னா நெமிழி எழில்மணி காஞ்சி மகா பெரியவர் தாங்க. திருமுகு கிருபானந்த வாரியார்னு பரமஹம்ச புவனேஸ்வர சுவாமிகள் உள்ளிட்ட மகான்கள் பலரும் பார்த்தீங்கன்னா பாலா பீடம் வந்து பாலாவை தரிசித்து சென்றிருக்காங்க. பாலா பீட இல்லத்தில் மையத்தில் பார்த்தீங்கன்னா பாலா வீட்டிருப்பா. பக்தர்களுக்கு இங்கே சாக்லேட் தான் பிரசாதமாக வழங்கப்படுது. விரும்பினால் நாமும் சாக்லேட் வாங்கி பாலாவுக்கு கொடுக்கலாங்க. நவராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல பயக்க நாடி வந்ததால் ஆண்டுதோறுமே பாலா சன்னதியில் நவராத்திரி உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அந்த 11 நாளும் வைபவத்தில் மலைமகள் அலைமகள்னு கலைமகள்னு நித்தம் ஒரு அவதாரத்தில் அன்னை பாலா அருள் பாலிப்பா. நவமி அத்தியாயத்தில் நடைபெறக்கூடிய மகிஷாசுர வதத்தில் வைபவத்தை காண பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இங்கு வந்து திரள்றாங்க. புத்தாண்டு தினங்கள்னு மாதத்தின் முதல் ஞாயிறு தை ஆடி வெளி தினங்களில் பாலாவுக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்யப்படுதுங்க. திருமணத்தடை நீக்குவதிலோ குழந்தை வரம் தருவதிலோ கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதிலும் அன்னை பாலா அருட்கொடை தெய்வமாக திகழறா. தினமும் நீங்கள் காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையிலும் நீங்கள் பாலா பீடத்தின் பக்தர்களுக்காக அனுமதி எழுதுங்க. காஞ்சிபுரம் அரக்கோண சாலையில் தாங்க 24 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குதுங்க நெமிலின்னு சிற்றூர். இங்கு பாலா பீடம் அமைஞ்சிருக்குதுங்க. இது கோவில் அல்ல, பாலாவினுடைய இல்லைன்னே சொல்லுவாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டாசுரன் எனக்கூடிய அசுரனை லலிதாம்பிகையோடு போரிட்டு தோற்க அவன் புத்திரர்களையுமே அளித்தால்தான் தேவர்களுக்கு நிம்மதின்னு லலிதாம்பிகை தன்னிலிருந்த 9வது வயது பாலாவாக தன் மகளை தோற்றுவிக்கிறார். லலிதாவினுடைய மகளான பாலாம்பிகையும் தேரில் ஏறி புறப்பட்டுதாங்க பாண்டாசுரனுடைய புத்திரர்களை தோற்கடித்தா. பின் லலிதாம்பிகையோடு மகள் ஐக்கியமாயிருக்கா. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாலா பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் தாங்க நெமிலியில் வசித்து வந்த சுப்பிரமணிய ஐயர் அவர்களுடைய கனவுல தோன்றி தான் ஆற்றில் வரப்போவதாகவும் தன்னை எடுத்து வந்து வீட்டில் வைத்து வணங்கும்படி கூற கண் விழித்தவர் அருகில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆற்றுக்கு சென்று தேடி வந்திருக்கார். 2 நாட்கள் சென்று தேடியுமே கிடைக்காம போக 3ஆம் நாள் அவர் கையில் சுண்டு விரல் அளவே தாங்க பாலாம்பிகை சிலை கிடைக்க அதை தன்னுடைய வீட்டிலேயே பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்திருக்காரு. வீடே கோவிலாக மாறி இருக்குதுங்க. பின்னாலே அதுவே பாலா பீடன்னு அழைக்கப்படுதுங்க. 150 ஆண்டுகளாக 4 தலைமுறைகளாக இந்த இடத்துல வீட்டிலிருந்து அருள்மழை பொழியக்கூடிய இவளைக்கான பக்தர்கள் தினமும் பார்த்தீங்கன்னா வந்த வண்ணமே இருக்கிறாங்களா. கைகளில் ஜபமாலைன்னும் புத்தகம் ஏந்தி கொண்டுதாங்க அபாய வரத முத்திரைகளை காட்டி அருள் புரியக்கூடியகிறார். ஸ்ரீ பாலாம்பிகை பற்றி பார்த்தீங்கன்னா கருவூர் சித்தரும் பாடியிருக்காரு. குழந்தை வடிவில் பாலா வீற்றிருப்பதால குழந்தைகள் விரும்பக்கூடிய சாக்லேட் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க. இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா தன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர இது செய்கிறேன்னு இது செய்கிறேன்னு வேண்டுவதில்லையா. இங்கே உண்டியல் கூட கிடையாதுங்க. காஞ்சி மகா பெரியார்னு முதலிய சித்தர்கள் வந்து வணங்கி சென்றிருக்காங்க. நவராத்திரி சமயத்தில் வந்தவள் என்பதால் நவராத்திரி உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. தினமும் ஒரு அலங்காரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இவள் நவமி அன்று நடைபெறக்கூடிய மகிஷாசுர வதம் வைபவத்தை காண நிறைய பக்தர்கள் திரள்வாங்க. திருமண தடை நீங்கி அருள்பவள் இவளுங்க. குழந்தை வரம் கிடைக்கவும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்க வேண்டி வந்து நிற்கக்கூடிய பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாள். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு குடும்பத்தில் சண்டை சச்சரவாகவே இருக்குதுங்க. பிள்ளைகளில் படிப்பில் கவனம் செலுத்தலைன்னு வருத்தப்படுறீங்களா? இது ஏதாவது கிரகநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தை தெரிஞ்சு அதற்கேற்ற பரிகாரத்தை செய்தாலே போருங்க. நல்ல வித ஒரு பயனாக இருக்கும்.
ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.